எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எங்கடா கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் தானே யோசிப்பீங்க. எங்கேயும் இல்லைங்க, நம்ம ஒரு கோயில் நோம்பி, அதுக்காக குடும்பத்தோடு கிளம்பிட்டோம். இது ஊரில் இருக்கும்போது எடுத்த ஒரு வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம வீட்டு குட்டீஸ். நாங்கள் எல்லோரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சின்னவங்க பெரியவங்க இல்லை, எல்லாருமே கிளம்பியாச்சு. வீட்டில் ஆம்பளைங்களை தவிர நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஏன்னா கோயில்னால் போகாமல் இருக்க முடியாதுல்ல. இது எங்கள் அத்தை வீடியோக்காக வரலன்னு சொல்லி கொஞ்சமாக வெக்கப்பட்டு மூஞ்சி முடிக்கிறாங்க. பஸ் வந்துருச்சுங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இப்படி பேசிக்கிட்டே நடந்து போகிற டைமே தெரியாதுல்ல. எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் ஃபேமிலியோடு நடக்கும்போது சொல்லவா வேணும். அப்படியே கோயிலுக்கு வந்துட்டோம். பார்த்தா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன வேலை தானே பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்ற வேலை தான். அன்னதானம் போட்டிருந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அன்னதானமெல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக வந்துட்டு வெளியே நிற்கும்போது நல்லா தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நல்லா ட்ரம்ஸ் அடிக்கிற சவுண்டு கேட்டு எங்கள் பையன் வேறு செம ஆட்டம். அவனுக்கு இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் ஆடுற பழக்கம் இருக்குது. பயங்கரமாக ஆடுவான். கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன், அப்படித்தான் இருப்பான். இது நம்ம ஊர்னா கொஞ்சம் ஊரை விட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது. கொஞ்சம் தோப்புக்குள்ளே இருக்கிறனால தான் அக்கம் பக்கத்தில் எதுவுமே வீடுங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த கோயில் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அந்த கோயிலை மெயினாக குலசாமியை கும்பிட்றவங்க மட்டும்தான் அந்த கோயிலில் இப்போ வந்திருப்பாங்க. அதனால தான் கூட்டமெல்லாம் இல்லாமல் இது இல்லை, ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. தீர்த்தக்கூடம் எடுத்துகிட்டு பக்கத்தில் வர்றாங்க. மெயின் சாமி ஆடிட்டு தான் அதிகமாக வருவாங்க. நம்ம ஊர்லன்னா சாமி ஆடுறது தானே பயங்கரமாக இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் சாமி ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு பயத்தில் ஒதுங்கி நிற்கிற பழக்கமெல்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் அது வந்து பழகிருச்சு. ஆனால் ஒருத்தங்களுக்கு சாமி வர்றது பார்த்தா நம்மளுக்கே அறியாமல் நம்ம கண் கலங்கிரும். அந்த மாதிரி ஆக்ரோஷமாக சாமி ஆடுவாங்க. அதெல்லாம் ஒருத்தங்களுக்கு வர அருள் தானே. அப்படியே பையன் டயர்ட் ஆகிட்டான். அவனையும் தூக்கிட்டு சேர்றா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாட்டா பாபாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.